ஸோ கரண்ட் நியூஸை வச்சு இயேசு பிரசங்கம் பண்றார். பவுல் அப்போஸ்தலனுடைய எழுத்துக்களை பாருங்க. அவர் சொல்றாரு, இப்போ சபைக்கு யாரை வச்சு பிரசங்கம் பண்றாரு? ஸ்போர்ட்ஸ் பீப்புள் உடைய லைஃபை எடுத்துட்டு வந்து யாருக்கு டீச் பண்றாரு? விடுவீங்களா? அர்னால்ட்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை பத்தி இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னீங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? கள்ள உபதேசம், பவுல் இதையாய் பேசினார் அப்படிமாங்க. ஆமா, பவுல் அதான் பேசினாரு. நீங்க படிக்கலன்றதுக்காக அவர் பேசலன்னு அர்த்தமே கிடையாது. இங்க பாருங்க, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அதாவது உலக விளையாட்டை வைத்து ஆவிக்குரிய ரகசியத்தை பேசுகிறார். ஆமென், ஆமென். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு எதை யூஸ் பண்றாரு? ஸ்போர்ட்ஸை பத்தி நிருபத்துல எழுதுறாரு. நம்ம ஆட்கள் பாருங்களேன், பைபிளுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து இவங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. பைபிள் நீ என்ன பைபிள் ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சுப்பார். இட்ஸ் நாட் a religious book. என்ன மாதிரி உதாரணங்கள்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இயேசு பிரசங்கத்தை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தி வச்சுலாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த சீலோவாமில் இந்த பில்டிங் இடிஞ்சு கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படியே பிரசங்கம் ஆரம்பிக்கிறார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தாட்டை வச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பேசவே ஆரம்பிக்கிறார். நம்ம சிந்தனையிலையும் எண்ணத்திலையும் நம்ம ஆட்கள் ரொம்ப பின்னாடி இருக்கிறதுனால ஆவிக்குரிய ரீதியிலையும் வளரல, சமுதாய ரீதியாகவும் வளரல, பொருளாதாரத்திலையும் வளரல. ஆக மொத்தம் அவ்வளோதான். மொத்தத்தில் காலத்தை பார்த்தால் சிஎம்மா இருக்க வேண்டிய நீங்கள் இல்லையா, இன்னும் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள். இங்க பாருங்க, சிலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. இது யார் பிரசங்கம்? அப்டேட்டா இருக்கிறார் தலைவர். எருசலேமில் கூடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? ஸோ கரண்ட் நியூஸை வச்சு இயேசு பிரசங்கம் பண்றார். உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கு, பாத்தீங்களா? திறந்த மனதோட கேளுங்க, அப்பதான் எல்லாமே புரியும். யார்கிட்ட இருந்தும் என்ன பண்ண முடியும், கத்துக்க முடியும்.